இது ஒரு அருமையான தலைப்பு. புத்திசாலிகள், ஸ்மார்ட் பீப்புள், மற்றவர்களை அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர அல்லது கவர இந்த 6 தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். அதற்கான விளக்கங்களை கீழே கொடுக்கிறேன். புத்திசாலிகள் மிகவும் குறைவாகவும் துல்லியமாகவும் பேசுகிறார்கள். அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் கவனமாக கேட்பார்கள். தேவையான தருணத்தில் மட்டும் பேசுவதால் அவர்களுடைய வார்த்தைகள் வலிமையாக தோன்றும். இரண்டாவது கேள்வி கேட்டு கட்டுப்படுத்தும் முறை. நேரடியாக கட்டளையிடாமல் புத்திசாலிகள் சரியான கேள்விகளை எழுப்பி எதிராளியின் மனதில் தீர்வை உருவாக்க வைக்கும். உதாரணம், இந்த விஷயத்தை இன்னொரு முறையாக நாம் சிந்தித்தால் எப்படி இருக்கும்? மூன்றாம் நபரின் உவமை அல்லது அனுபவத்தை பயன்படுத்தி பேசுவார்கள். இது நேரடி எதிர்ப்பு ஏற்படாமல் அவர்களின் கருத்தை பதியச் செய்யும். நான்காவது, நீதான் முக்கியம் என உணர்த்தும் உத்தி. புத்திசாலிகள் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் தருவது போன்று காட்டி அவர்களிடம் செல்வாக்கு காண்கிறார்கள். இது எளியது. நீங்கள் இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. இதன் மூலம் அந்த நபருக்கு நம்பிக்கையும் இணைப்பும் உருவாகும். ஐந்தாவது, அமைதியாக இருக்கக்கூடிய கலை. மீதி உலகம் விவாதிக்கும் போது புத்திசாலிகள் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த அமைதி அவர்களின் ஞானத்தை, கட்டுப்பாட்டையும் வெளிக்காட்டுகிறது. இதனால் மற்றவர்கள் அவர்களிடம் சிந்தித்து பேச முயற்சிக்கிறார்கள். ஆறாவது, நீங்கள் சொன்னது சரி. ஒத்துழைப்பு மூல மனநிலை மாற்றம். மனிதர்கள் வாதத்திற்கு பதிலாக ஒத்துழைப்பை விரும்புகிறார்கள். புத்திசாலிகள் எதிர்பாராத நேரத்தில் நீங்க சொல்வது ரொம்பவே முக்கியமானது என ஒத்துக்கொண்டு பின்னர் தங்களது கருத்தை மென்மையாக சொல்வார்கள். இதுவே வாக்குவாதத்தை அனுகூலமாக மாற்றும் வழி. சிறு குறிப்பு: இவை தந்திரமாக தோன்றினாலும் உண்மையான புத்திசாலிகள் இதனை நல்ல நோக்கங்களுக்காகவே பயன்படுத்துகிறார்கள். குழுவின் வெற்றிக்காக, உறவுகளின் நலனுக்காக.